வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் கத்திரிக்காய் கொட்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மொத்தம் ஒரு அழாக்கு பருப்புங்க, அரை அழாக்கு துவரம் பருப்பு, அரை அழாக்கு சிறு பருப்பு சுத்தம் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிறது குக்கரில் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதிலே சேர்த்துடுறேங்க. பருப்பில் ஏற்கனவே 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், இன்னும் 2 டம்ளர் தண்ணி விட்டுடுறேன். இந்த ஒரு சொம்பு 2 டம்ளர் தண்ணி பிடிக்குங்க. இதில் சேர்த்துடுறேன். தக்காளி சேர்த்துடுறேங்க. இந்த கத்திரிக்காய் கொட்சு ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கங்க. இது எங்கள் ஃபேமிலியில் செய்கிற மெத்தடு. ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது பச்சை மிளகாய் டேஸ்ட் தான் நிறைய இருக்கணும், மிளகாத்தூள் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கணும். அதனால் 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஒரு அழகு போட்டதுனால பாதி பாதியாக உடச்சி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கத்திரிக்காவை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி இந்த பருப்பில் சேர்த்துக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. பொடியாக நறுக்கி வச்ச கத்திரிக்காயை இதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயில் ஒரு விதமான ஒரு பச்சை வாசனை இருக்கும், அது போகிறதுக்காக தான். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க, திக்காக கொஞ்சமாக. நான் தக்காளி 3 போட்டிருக்கிறதுனால புளியோட அளவு கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு அழாக்கு பருப்பு போட்டிருக்கிறதுனால இந்த சைஸ் புளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாகவே கரைச்சி ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். இந்த வதக்கின கத்திரிக்காயை பருப்பில் சேர்த்துடலாங்க. கத்திரிக்காயில் எண்ணெய் விட்டு வதக்கி இருக்கிறதுனால பருப்பில் எண்ணெய் விடணும்னு இப்போ அவசியம் இல்லை. குக்கர் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. என்னோடய குக்கரில் ஒரு 2 விசில் 3 விசிலில் வெந்துடும் நல்லா குழைய. வெந்தக்கப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய் வதக்கி கொட்டின கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. வாசனைக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துறேங்க. இதுலேயே இதில் கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் சேர்த்துடலாங்க. நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 இதில் சேர்த்துட்றேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதில் உங்ககிட்ட காமிச்ச அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் புளி தண்ணி கொதிக்கிட்டோங்க. இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த கொச்சுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் தாங்க நிறைய இருக்கணும். காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு பேருக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சுங்க. கொஞ்சம் புளி கொதிக்கட்டும். புளி தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இது இப்போ நம்ம பருப்பில் சேர்த்துட வேண்டியதுதான். பருப்பு வெந்துச்சா பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழஞ்ச மாதிரி வெந்திருக்கு. இது எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தடுங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ இந்த வெந்த பருப்பில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் புளி தண்ணி தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் சேர்த்துடலாம்.
உங்களுக்கு இவ்வளோ பச்சை மிளகா வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ரொம்ப திக்காக இருக்குது. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்றேன். புளி தண்ணி சேர்த்ததுனால ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. பார்க்கலாம். வெங்காயம் வதக்கினோன்னே இல்லை புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இதில் ஊற்றிருக்குங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன்றா சேர்ந்து கொதிச்சு கத்திரிக்காய் கொட்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பொங்கலுக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புளி கரைச்சி விட்டுருக்கிறதுனால சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்லாம். பசங்க வந்து கத்திரிக்காய் இதில் தெரியாது. கத்திரிக்காய்னா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் கத்திரிக்காய் இருக்கிறது தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் வரும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.